ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஃபிஷ் குழம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, கடைசியில் அது நல்லா ஃப்ரை ஆனதுன்னே தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறியாச்சு. இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் கடுகு, வெந்தயத்தை போட்டுட்டு தட்டி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை வந்துட்டு ஊற்றணும். கருவேப்பிலை நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் பிச்சு போட்டுட்டேன். அவ்வளோதான். புளி சேர்த்ததுன்னே ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுன்னே நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். அந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீன் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இது மீன் வெந்ததுன்னே இறக்கிடலாம். சைட் பை சைடு நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி எங்களோட சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி சண்டே.